ரொம்ப அற்புதமான ஒரு அந்த அந்த இந்த இது இப்போ படித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீமோத்தேயு ஒரு மகனை மாதிரி நினச்சி அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். அதில் குறிப்பாக பாரு, இந்த ஆரம்ப வசனமே என்ன சொல்லுதுன்னா, அடிமைத்தனத்திற்கு ஆதரவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் நம்ம ஆபிரகாம் லிங்கன் அடிமை தலையை ஒழித்தார்ல, அது மாதிரி அடிமைகளில் வீட்டில் வச்சுருந்தாங்க. அவங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும். ஆனால் ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அவன் சகோதரனாக இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் எப்படி ஊழியம் செய்யணுங்கிறதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வரேன். நமக்கு கொஞ்சம் விகல்பமாக தெரியும். அப்போ அடிமை தலையை பவுல் ஆதரிச்சிருக்கிறார் இல்லையா? அடிமை தலையை ஒழிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை, கடவுளும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையா? அப்படின்னு தானே வருது. அதே மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா பெண் அடிமைத்தனத்தை கொடுத்து நிறையா இருக்கும். பெண்கள் போதிக்கக்கூடாது, சபையில் முக்காடு போட்டு உட்காரணும், இப்படிலாம் இருக்கும். இதை குறித்து நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இது சமுதாய மறுமலர்ச்சிக்கு முரணானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம்தான் பெண்களுக்கு அதிக உரிமைகளை கொடுத்தது. எப்படி அதிக உரிமைகளை கொடுத்தது? இயேசு கிறிஸ்து அதை கொடுத்தார். எப்படி நீங்கள் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு? அப்படி இல்லை, அங்கே தேவதூதர்களாக இருப்பார்கள், எல்லாரும் ஒன்றாக தான் சமமாக தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் இப்படி பல பிரிவுகளை செய்து கொண்டீர்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய அசிங்கமான இருதய சிந்தனைகளினாலே இப்படி அடிமைகளாய் ஒருவரை மேலானவராகவும் ஒருவரை கீழானவராகவும் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவனுக்கு அடிமை இருக்கிறான்னா அவன் உங்களுக்கு சகோதரனாய்த்தான் இருக்கிறான். அப்படி தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வேறு என்ன வேலையை போய் நீங்கள் செய்ய போகிறீங்க? அந்த கட்டுப்பாடான சமுதாயத்தில் வெளியில் போய் சேரக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் இனம் என்றும் இல்லை என்று தெளிவாக சொல்லிக்கிட்டே வர்றார். அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாரு. தேவ வசனத்தை ஆதாய தொழிலென்று எண்ணி, எப்படி இது தானே இன்றைக்கி எல்லாமே செய்கிறாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டாங்க பாரு. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாக இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். வித்தியாசமானதை சொல்கிறாங்க. சொன்னால நீ நைட்டு என்கிட்ட வந்துடு, இன்றைக்கி 8 மணிலேருந்து இயேசு கிறிஸ்துவின் ஆவி தான் என்கிட்ட இருக்கும், நான் கிடையாது, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருந்தோம்னா இயேசுவும் நீயும் ஜாலியாக இருக்கிற மாதிரி அர்த்தம்னு ஒரு போதகர் சொல்கிறோம். மாறுபாடான தர்க்கங்களும் இப்படி பயங்கரமான அசுத்தங்களும். ஐஸ்வர்யவானாக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவின் தேவ பக்தியை ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக நினைத்து ஒரு 15 வயசு 16 வயசு தான் ஆகுது, ஒருத்தன் 8 வயசு தான் ஆகுது, அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பயங்கரமாக பேசுகிறான். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து 8 வயசில் பேசினார், எனக்கு அப்படியே மேலே எல்லா ஞானமும் வருதுன்னு பொய் பிராடு பித்தலாட்டம் என்ன இருக்குது அவ்வளோத்தையும் பேசுகிறேன். காரணம் என்னென்னா, மக்கள் இது மாதிரி மாறுபாடான சிந்தனைகளை பேசினால் நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவான்? பிராடு பேச வேண்டியதானே. 20ஆம் வசனத்தில் பாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கைகளுக்கும். இன்றைக்கி பைபிளில் இருக்கிற வேத வசனங்களை விட இவங்களுக்கு எது முக்கியம்? கட்டுக்கதைகள் முக்கியம். புதுசாக ஒருத்தன் அப்படியே நெஞ்ச நக்கிற மாதிரி கதை எழுதுவோம், அதை போட்டு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபார்வேர்டட் மெனி டைம்ஸ்னு வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு மூலையில் உட்காந்து எழுதின கதையை கண்ணீரோடு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். உண்மை இல்லை, கற்பனை கதையை ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நீ எப்படா இருக்க? ஆனால் அது தெரியாது. நான் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறேன், நீ வேலையை பாரு அப்படிங்கிறான். அதனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லுது. நீயோ தேவனுடைய மனுஷனே,
என்னங்க சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இவைகளை விட்டு ஓடு, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சற்குணத்தையும் அடையும்படி நாடு. இதை தான் நம்ம செய்ய வேண்டியது. கட்டுக்கதைகளை பேசிட்டு தெரியாத அப்படின்னா தீமோத்தேயுக்கு இந்த 6ஆம் அதிகாரத்தில் புத்தி சொல்கிறார். நம்மளுக்கும் அந்த புத்தி அப்படியே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய தலைப்பு மைல் இன் மை ஷூஸ். என்னுடைய கால்களில் இருக்கிற அந்த காலணியை போட்டுக்கொண்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து பார் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அன்டில் யூ வாக் இன் மை ஷூஸ் யூ வில் நாட் நோ மை வேஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதான் பெரிய இவன் மாதிரி பண்ணுறான், ஏன் அதை இப்படி செஞ்சுருந்தானே அப்படி செஞ்சுருந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பார்வையில் வந்தீங்க உட்காந்து ஓட்டிப்பார். இப்போ கிரிக்கெட்டில் ஆடும்போது என்ன சொல்கிறோம், இந்த பயலுவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன கிரிக்கெட் மாதிரி பண்ணுறான், இப்படி தட்டி இருக்கணும் அப்படிமா. எல்லா பையனும் 99% சொல்கிறது அதுதான். முட்டாத்தனமாக பண்ணான், நானாக இருந்தானே இப்படி பண்ணியிருப்பேன் அப்படிமா. வந்து ஆடிப்பார் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் இன்றைய தலைப்பு, மைல் இன் மை ஷூஸ். அண்ட் ஓல்டு இண்டியன் சேயிங் கோஸ் சம்திங் லைக் திஸ். பழைய காலத்தில் ஒரு இந்திய சொற்றொடர் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டோன்ட் கிரிட்டிசைஸ் மீ அன்டில் யூ ஹாவ் வாக்ட் அ மைல் இன் மை மொக்காசின்ஸ் அப்படின்னு ஒரு இது. 1 கிலோமீட்டர் என்னுடைய இதிலே நடக்காத வரைக்கும் என்னையை பற்றி நீ பேசாத அப்படின்னு அர்த்தம். இப்போ மொக்காசின்ஸ் அப்படின்னா தோல் செருப்புகள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது என்னுடைய செருப்புகளை காலணிகளை போட்டுக்கொண்டு அதிலே நீ 1 கிலோமீட்டர் நடக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசாத, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாத. என்னுடைய பாடுகள் தெரியுமா, என்னுடைய கஷ்டங்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துட்ட 2 போய் கேட்டாங்க. 2 பேர் என்ன சொன்னானோ, ஆண்டவரே, நாங்கள் நீர் மகிமையிலே நீர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது உம்முடைய வலது பாரிசத்தில் ஒருவனும் உம்முடைய இடது பாரிசத்தில் ஒருவனுமாக நாங்கள் இருவரும் இருக்க எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்கு இயேசு சொன்னார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? நான் அருந்தும் பானத்தை நீங்கள் அருந்த முடியுமான்னு கேட்டார். அதெல்லாம் முடியுங்க அப்படிங்கிறான். இயேசு பட்ட பாடுகளை பார்த்துட்டு முடியுமா? யோசனை பண்ணிப்பார். அவ்வளோ பாடுகளை பட்டார். ஒருவேளை அப்படியும் கூட உங்களால் முடிந்தாலும் என்னுடைய என்னுடைய இடத்துல யார் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அது தேவனுடைய செயல்னு சொன்னார். அதனால் ஒருவரை பற்றி எளிதாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, வாழ்க்கையில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் தெரியுமா, அப்படியாக இப்படியாகன்னு பேசலாம். நீ என்னுடைய இருதயத்தில் உட்காந்துப்பார், என்னுடைய இடத்துல இருந்து பார், அப்பொழுது உனக்கு தெரியும். எல்லாரையும் ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். பிகாஸ் ஆஃப் சின், தட் இஸ் சம்திங் அ ஹார்ட் திங் டு டூ. பாவத்தின் காரணமாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சின் மேக்ஸ் பீப்புள் செல்ஃபிஷ். பாவம்தான் மக்களை சுயநலம் உள்ளவர்களாக ஆக்குகிறது. பாவம் என்றால் என்ன? தீய நோக்கம் பாவமா? அதான் பைபிள் சொல்லுது. தீய நோக்கம் இருந்துச்சுன்னா, உன்னுடைய மனதில் தீய சிந்தை இருந்தது என்றால் அது பாவம். அப்போ எல்லாம் எனக்கு மட்டும்தான் யார்கிட்ட வரும்னா, கெட்ட சிந்தை உள்ளவர்களிடத்திலே வரும். சின் கேன் பிளைண்ட் அஸ் டு த ஹர்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்கள் படும் பாடுகள், வேதனைகளை நம்முடைய கண்ணுக்கு மறைக்க செய்துவிடும். யாரும் அடுத்தவங்களுடைய கவலைகளை, அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பார்க்கவே மாட்டார். எப்பொழுது ஒருவன் அடுத்தவனுடைய கவலைகளை குறித்து சிந்திக்கிறானோ அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக ஆகிறான். ரொம்ப முக்கியம் அதுதான். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை ஆகிறான் என்றால், இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் ஆளக்கணும். கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ சின் கேன் பிளைண்ட் us to the hurts of others. Sin can harden our hearts and make us judgmental instead of sympathetic. பாவம் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய இருதயத்தை இன்னும் அதிகமாக கடினத்தின் மேல் கடினமாக ஆக்கி கொண்டே இருக்கிறது. அண்ட் மேக் அஸ் ஜட்ஜ்மெண்டல். ஆமாம், அப்படி பண்ணால் அப்படி தான் பண்ணுவாங்க, சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்ப்பு கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பத்தட்டிக், இரக்கமும் கருணையும் உள்ளவர்களாக இருக்க மாட்டார். இயேசு என்ன சொன்னார்? பலியை விட இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் பொருள் இன்னதென்று புரிந்து கொள்ளுங்கள்னார். இவனுங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, வெறி கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள்.
இப்போ கிறிஸ்துவ பாதிரியார்கள் நிறைய பேர் போதிக்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ என்ன பாவம் செய்தாயோ நீ நாசமாய் போவாய், உன்னுடைய குடும்பம் நாசமாய் போகும், நீ தேவனுக்கு காணிக்கை கொடுக்கவில்லை என்றால் நீ ஒன்றுமில்லாமல் போவாய். அடுத்த பாதி வசனத்தை படிக்க மாட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நித்திய ஜீவன் போட்டிருக்க, அதை படிக்க மாட்டியா? ஏண்டா படிக்க மாட்டா? அதை சொல்ல மாட்டான். வெறி கொண்டவனாக ஜட்ஜ்மெண்டல் உள்ளவனாக தான் இருப்பான். அதுக்கு அடுத்த பாதி வசனத்தை படித்து தொலையேண்டான்னு படிக்க மாட்டான். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என் மக்கள், தேவனாக தான் சொல்கிறார். இப்போ நான் பழியை விரும்பலப்பா, இரக்கத்தை தான் விரும்புகிறேன். ஆமாம், எல்லாம் நியாயத்தீர்ப்புக்கு உரியவன் தான், எல்லாரும் தவறு செய்தவன் தான். இரக்கத்தை எங்கே விட்டாய்? அதான் ஆண்டவர் கேட்கிறார். Remember when King David was confronted with the story of a rich man's sin. நாத்தான் போய் தாவீட்ட என்ன சொன்னார்? ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, ஒரு பணக்காரன் இருந்தான், அவன்கிட்ட 1000 ஆடு இருந்தது. பக்கத்தில் ஒரு சின்ன ஏழை இருந்தான், அவன்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. இவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தவொடனே பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டியை அறுத்து விருந்து போட்டாங்க. இவங்ககிட்ட இருக்க 100 ஆட்டுக்குட்டியை வச்சு ஒன்றுமே பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் பச்சோம், அந்த கதை தெரியுதா? உனக்கு 500 பொண்டாட்டி இருக்குது, அதை விட்டு அடுத்தவன் பொண்டாட்டியை சாவடிச்சுட்டு அவனை உரியாவா இல்லையா? He had no sympathy for him, even though David himself was a worse sinner. தாவீதே பாவம் செஞ்சவன் தான். அவனை எந்த நாய் எப்படி பண்ணான், அவனை போட்டு தள்ள விடக்கூடாது, யாரா அவன் அப்படிங்கிறான். இல்லை நீ தான்டா. இந்த வடிவில் பஸ்ஸில் சொல்லுவான்ல, எவன்டா கத்துனது அப்படிமால, நீ தான்டா. எப்படி மாப்பிள்ளை இவன் தான் எங்கேயோ வாங்கியிருக்கான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் இவனே தப்பு செஞ்சவன். ஆகவே துன்மார்க்கனுடைய மனதிலும் தேவனுடைய ஆவி இருக்கும். கெட்டவனாக இருக்கிறான்னு வச்சுக்க, அவனும் கேடுகட்ட செயலை ஆதரிக்க மாட்டான். அதான் மனிதர்கள் மனதிலே தேவ சிந்தை இருப்பது என்பதற்கான அடையாளம். அவ்வளோ மோசமானவன் இருந்தாலும் அவனே கொதித்து எழுகிறான். டேவிட் ஏன் அந்த மாதிரி செஞ்சதா? நீ தான் அந்த அயோக்கிய பையன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறான் இல்லையா? You would think that one sinner would have compassion for another sinner, but this is not always the case. நீங்கள் நினைக்கலாம், பாவம் செய்கிற ஒருவன் இன்னொரு பாவம் செய்கிற ஒருவனுக்கு இரக்கமும் கருணையுமாக இருந்து கொள்வான் என்று நினைக்கிறீர்கள். அப்படிலாம் கிடையாது. ஏழைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, பணக்காரங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க. அப்படியா? ஜெயிலில் இருக்கவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வானா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கே தேவன் நீதி உள்ளவர். அவன் எவ்வளவு துன்மார்க்கனாக இருந்தாலும் துன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கி பாரு, சமுதாயத்தில் கேடுகட்ட வழிகளிலே சம்பாதிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பா கெட்ட வழியில் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சம்பாதிச்சிங்க கெட்ட வழிகளில், என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, நீ அப்படி இருக்காதா அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்? என்னுடைய வழி உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். You would think that one sinner would have compassion for another sinner, but this is not always the case. No, it is the spiritually minded person with a clean heart who sympathizes with the sinner and seeks to help him. தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி அந்த சிந்தை உள்ள ஒரு மனிதனால் மட்டுமே, சுத்தமான இருதயம் உள்ள ஒரு மனிதனால் மட்டுமே மற்றவர்களை குறித்து கருணை உள்ள எண்ணம் கொண்டிருக்க முடியும். இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? வெறி கொண்ட கிறிஸ்தவர்களாக. அவனுக்கு செஞ்சதுக்கு இன்னும் சாவலையா? யோனாவின் மனநிலை அவர்களுக்கு இருக்கும். யோனா என்ன நினச்சான்? நீர் இப்படி தான் சொல்லிடு, ஆனால் செய்ய மாட்டீரு, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேக்கு போனான்னா தர்சீஸுக்கு போகிறான். மறுபடியும் இரக்கமுள்ள ஆண்டவரே ஆண்டவரே எங்கே இருக்கிறீர் ஆண்டவரேன்னு மீனுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணோடனே சரி போய் தொலை. மறுபடியும் நினிவேக்கு போகிறான். நினிவேக்கு போய் என்ன பண்ணுறான்? ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்கிறான். யோனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் மிருக ஜீவன்களும் நாசமாய் போவீர்கள், அவமாய் போவீர்கள், ஒன்றுமில்லாமல் போவீர்கள். இதை பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னா பிரசங்கியார்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய ப்ராடு பிரசங்கியார்கள் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த எல்ஏஎஃப் சர்ச்சில் இருப்பானோ, ஐயோ அவனுங்களுக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறேன். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நாசமாக போக சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். நீங்களாம் நாசமாக போவீங்க, ஒன்றுமில்லாமல் போவீங்க, ஒரு பிராமல் போவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இது ரொம்ப சந்தோஷம். இதுதான் யோனாவின் மென்டாலிட்டி. யோனா அதான் சொன்னான், சின்ன பிள்ளைகளும் குழந்தைகளும் பெரியவர்களும் ஆடுகளும் மாடுகளும் நாசமாய் போய்விடுவீர்கள்,
ரொம்ப சந்தோஷம். எப்போ நாசமாக போவாங்கன்னு போய் பக்கம் மலை உச்சியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க எல்லாம் மனம் திரும்ப அழுகுறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வழிகள் தப்பு தான், நாங்கள் உமக்கு விரோதமாக போனது, எங்களை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படி கெஞ்சுறாங்க. ஆண்டவர் மனது உருகி அவர்களை அழிக்கவில்லை. உடனே நம்ம பிரசங்கியாருக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. என்னையை பற்றி என்ன நினைப்பாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் சொன்னேன், இப்போ என்னைய ப்ராடு பையன்னு சொல்லுவானுல்ல, அப்போ என்னுடைய மான மரியாதை என்ன ஆகிறது? ஆத்திரம் வந்து விட்டது யோனாவுக்கு. அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பிரசங்கியாக இருக்குது. நாசமாக போகணுன்னு சொல்கிற பிரசங்கியாக இருக்கலாம், ஆத்திரமாக வருது. பழியைத்தான் விரும்புகிறார்கள், இரக்கத்தை விரும்பவில்லை. நீ என்னுடைய வழியில் நடந்து பார், அப்போ தான் என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ குறை சொல்கிறீல்ல, என்னுடைய வழியில் நடந்து பார் வா, அதான் சொல்கிறார். ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் 119ஆம் சங்கீதத்தில் என்ன படித்தோம்? ஆண்டவரே, காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். இவன் கெஞ்சிறான் ஆண்டவர்கிட்ட போய். ஆண்டவருக்கு நேரடியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருக்கும் ஆண்டவரோடு நேரடி தொடர்பு உண்டு. ஆண்டவருக்கு உங்கள் ஒவ்வொரு பற்றியும் தெரியும். வெளியில் பார்க்குற மனிதர்கள் வித்தியாசமாக பார்ப்போம். அதுக்காக தான் சொல்கிறாரு, until you walk in my shoes you will not move my ways அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்து பாரியா, அப்போ தான் ஏன் நாங்கள் படுற கஷ்டம் தெரியும். No, it is the spiritually minded person with a clean heart who sympathizes with a sinner and seeks to help him. Because we are so sinful, we have a hard time helping other sinners. நம்முடைய இருதயத்திலே பாவம் நிறைந்து 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 மிக மிக கடுமையானவர்களாக நாம் மாறிவிட்டதால் நம்மளால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. ஆமாம், என்னென்னையும் கெட்டு போகிறாங்க, அதுக்கு இதான் எனக்கு வேலையா? உலகத்தில் இருக்கிற எல்லா பயிலையும் காப்பாற்றுறதா எனக்கு வேலையா? ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா? போக வேண்டியதானே அப்படின்னு we will be judgmental. But because Jesus is perfect, இயேசு கிறிஸ்து தூய்மையானவராக முழுமையானவராக இருந்ததால் he is able to meet our needs when we sin. நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய தேவைகளை அவரால் நிவர்த்தி செய்ய முடிந்தது. அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பாவம் செய்யும் போது கையும் களவுமாக பிடித்து விட்டார். இன்றைக்கி சர்ச்சில் கொண்டு விட்டுருந்தா, சர்ச்சை விட்டு வெளியில் தட்டி விட்டு அதுக்கு சீல் அடித்து அவங்க குடும்பத்துக்கெல்லாம் சீல் அடித்து, இன்றைக்கி இருக்கிற சபை அப்படி தான் இருக்குது. கிறிஸ்துவின் சபை எப்படி இருக்குது? யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் அப்படியே புகார் போட்டு சர்ச்சையை நீக்கி விட்டுட்டு எல்லாரையும் நாங்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தவான் குஞ்சிகள் அப்படின்னு எழுதிக்குவாங்க இவனுங்களா. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன நாங்கள் பரிசுத்தவான் குஞ்சிகள், எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தவான் குஞ்சிகள், எங்கள் தாத்தா பரிசுத்தவான் குஞ்சிகள்னு எழுதிக்குவாங்க. மற்றவர்களை பார்க்கும்போது பாவிகளாகவே தெரியும் இவங்களுக்கு. கூட பிறந்தவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சரி, வெளியில் இருக்கவன் தான் அப்படி நினைக்கிறானா? கூட பிறந்த நாயே அதான் நினைக்குது. எல்லாம் ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார். கிறிஸ்துவின் சிந்தை எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால், கிறிஸ்துவின் சிந்தை வீட்டுக்குள்ளே பீரோவில் வச்சு பூட்டி வச்சுருக்கோம், எடுத்துகிட்டோம் இல்லையா? அதெல்லாம் நாங்கள் என்றைக்கே எடுத்துகிட்டு போகிற கிடையாது, வேறு வேலை இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தையோட இருந்தால் மெண்டலாக தான் அலையணும். அதனால் கிறிஸ்துவின் சிந்தையும் தேவையில்லை, ஒரு விளக்கடியும் தேவையில்லை. எங்களுக்கு பணம் தேவை, 4 கார் தேவை, 4 பேருக்கு முன்னாடி மான மரியாதையே இருக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. கிறிஸ்துவின் சேவையாவது வெங்காயமாகுது அப்படின்னு போகிறான். அப்போ நீ அடுத்தவனை குற்றம் சொல்லாத, அவன் ஜோலியை பார்த்துட்டு போ. இதான் விஷயம். அடுத்தவர்களை யாரெல்லாம் குற்றம் சொல்லுகிறார்களோ, அடுத்தவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, இது இந்து மதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த விஷயம். என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் தவறான வழியில் போயிட்டா உடனே அவனை நியாயம் தீர்த்து அவன் தவறான வழியில் போயிட்டா நாசமாக போட்டுன்னு விட மாட்டாங்க. அவருக்கு ஏதோ நேரம் சரியில்லைங்க, நல்ல மனுஷங்க, சரி அவருக்கு நேரம் சரியில்லை, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், ஏன்னா இப்படிலாம் செய்கிற வேணாம். இந்த ஒரு மனநிலை இந்து மக்களிடத்திலே இருக்கும். கிறிஸ்தவர்களாக மாறிவிட்ட உடனே எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியாக பிறந்தவர்கள்னு நினச்சிக்குவான். அப்படியே வானத்திலேருந்து குதிச்சவன் மாதிரி அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அவங்க கூட பேசாது, இவங்க கூட பேசாது, அவங்க கூட, இப்படியே நம்முடைய குறைகள் சுற்றி சுற்றி வரும். ஒருவரை காயப்படுத்துவது, ஒருவரை அவமானப்படுத்துவது, ஒருவனை மட்டம் தீர்ப்பது, இதுதான் கிறிஸ்தவருடையது. இந்து மக்கள் ஒருத்தனையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏங்க அவர் இது மாதிரிலாம் குடிச்சிக்கிட்டு அழைகிறாரு, அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை சார், இப்போ 7.5 சனி நடக்குது, அவர் ஜாதகம் சரியில்லை, கொஞ்ச நாளில் நல்லா வந்துருங்க. ஒரு படத்தில் கூட சொல்லுவார்ல, ஆணி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப்பில் இருப்பான் அப்படின்னு. இப்படி பொறுமையாக கடைபிடிக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவனை விளக்காமல் அவர்களை அனுசரித்து போகிறார்கள். இந்த குணம் கிறிஸ்தவர் மடத்தில் கிடையவே கிடையாது. அவ்வளோ கேவலமான சிந்தை உள்ளவர்களாக போயிட்டாங்க. அதனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, until you walk in my shoes don't criticize me. யாரையும் பற்றி குறை சொல்லாதீங்க.
அதான் இயேசு, ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இதைத்தான் இயேசு சொன்னார். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. எதுக்கு எடுத்தாலும் ஒருவரையும் தீர்க்காதனே, யாரையுமே தீர்க்காதையா, அப்படியா, யாரையுமே தீர்க்காத, உற்று செய்கிற பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், நீதிமாய் நடக்கிறவன் நீதியாய் நடக்கட்டும், விடு. நீ சொல்ல வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்த சொன்னேன், நடந்துட்டு போ. கட்டுண்டவர்களையும் காவலில் இருக்கிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அவங்களுக்கு சொல்லு, எப்பா இது தவறான வழிப்பா, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லு. மறுபடியும் நீ தவறான வழியில் தானே செஞ்ச, நீ நாசமாக போவ, அப்படிலாம் சொல்லாத. ஜட்ஜ்மெண்ட், டோன்ட் பி ஜட்ஜ்மெண்ட். இன்றைக்கி நான் படிக்க வேண்டிய வசனம் ரோமன்ஸ் 12:15. ரிஜாய்ஸ் வித் தோஸ் ஹூ ரிஜாய்ஸ், மவுன் வித் தோஸ் ஹூ மவுன். சந்தோஷப்படுகிறவர்களோடே சந்தோஷப்படுகிறவர்கள், துக்கிக்கிறவர்களோடே துக்கித்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் கவலைப்படுகிறாரோ அவரோட கவலைப்படுங்கள், அவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள். சந்தோஷப்படுகிறவரோடு சந்தோஷப்படுங்கள். இது கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான கட்டளையாக இருக்கிறது. ஆக்ஷன் அசைன்மெண்ட். whom have you criticized recently in or in the past? இப்போ சமீபத்திலே யாரை நீங்கள் குற்றவாளி என்று தீர்த்திருக்கிறீர்கள், யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள், அல்லது கடந்த காலத்திலே நீங்கள் யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? வேர் யுவர் கிரிட்டிசிசம் ரியலி ஃபேர்? நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு உண்மையிலே நியாயமானதா? வேர் தே மோர் ஜட்ஜ்மெண்டல் தேன் சிம்பத்தட்டிக்? அவர்கள் உங்களை அதிகமாக குற்றவாளி என்று நியாயம் தீர்த்தார்களா, கருணை உள்ளவர்களாக இல்லையா? இஸ் தேர் எனிதிங் யூ கேன் டூ நவ் டு ட்ரூலி ஹெல்ப் தேட் பர்சன் ஆர் தோஸ் பர்சன்ஸ்? அப்படி ஒதுக்கப்பட்டவர்களை, அவமானப்படுத்தப்பட்டவர்களை, கேவலமாக நியாயம் தீர்க்கப்பட்டவர்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? யாராவது ஒருத்தங்களை ஒதுக்கியிருக்காங்கன்னா நீங்கள் போய் அவங்கள ஆதரவு கொடுங்க. நான் இல்லைங்க, என்னை தப்பாக பேசிட்டாரு, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் நேராக போனேன், இங்கே வர, நீ அப்படிலாம் செய்யாதப்பா, நீ ஆண்டவரை பார்ப்பதற்காக சர்ச்சுக்கு வர, இங்கே இருக்கிற யாரையும் பார்ப்பதற்காக நீ சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்? தேவாதி தேவனை பார்ப்பதற்காக போகிறோம். சபை சிலர் விட்டு விடுவதைப் போல சபை கூடி வருவதிலே விட்டு விடாதேங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா. சபையிலே 10 பேர் கூடியிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே வருவார். அதனால் நீ ஆண்டவரை தொழுகை விட்டு விடாத, வந்துரு அப்படின்னா. அண்ணா நீங்கள் சொன்னதை நான் யோசித்து பார்த்தேனே, நான் தானே வந்துட்டேண்ணே அப்படிங்கிறான். இப்படி ஒதுக்கப்பட்டவர்களோடு நீங்கள் கலந்துருங்கள். யாரையெல்லாம் ஒதுக்குகிறார்களோ சபையில் நீங்கள் போகும்போது அப்படியே உங்களுடைய கண்கள் பார்க்கணும். யார் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்களோ அவங்களிடத்துல நீங்கள் அன்பை தெரிவிக்க வேண்டும், அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி யாருக்காவது நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? இஸ் தேர் எனிதிங் யூ கேன் டூ நவ் டு ட்ரூலி ஹெல்ப் தட் பர்சன் ஆர் தோஸ் பர்சன்? ஆஸ்க் காட் டு ஹெல்ப் யூ ஃபாலோ கிரைஸ்ட்ஸ் எக்ஸாம்பிள் மோர் ஃபெய்த்ஃபுல்லி ஃப்ரம் நவ் ஆன். இப்போதிருந்து கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றும்படியாக நீங்கள் உதவி செய்யும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய வகுப்பில் யாரெல்லாம் ஒதுங்கி இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் பேசுங்க. அமைதியாக இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு கருணையை காட்டுங்க. யாரையுமே குற்றவாளி என்று சொல்லிடாதீங்க. நம்முடைய நடக்கும் சமுதாயத்தில் அப்படி தான். எல்லாரும் தவறு செய்வது இயல்பு. டு ஏர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் காட், அப்படி பழமொழி இருக்கு. எல்லாரும் தான் தவறு செய்தாங்க. பவுல் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அப்படி தான் பைபிள் சொல்லுது. இருந்தாலும் என்ன சொல்லுவான்? நான் பரிசுத்தவான், எனக்கு மணி கிடையாது, இப்படி சொல்லிக்கிட்டே அலையிறான். அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. தலைப்பு என்னென்னா, எ மைல் இன் மை ஷூஸ். நடந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரியா?